ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் யாசேன கிருதிதா புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாம்ருதவர்ஷிணீம் பகவதி அஷ்டாதசாத்யாயினி அம்ப த்வாமனுசந்ததாமி. உள்ள இருக்கு. பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். குயிக்கா வரணும். விஷ்ணு அங்க நினைக்கு அவன் கொடுக்கறதுக்கு உள்ள இருக்கு பாரு. லைட் போடு. சாருக்கு பின்னாடி இருக்கு. எல்லாருக்கும் புக்கு இல்லாத புக்கு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் கூட விஷ்ணு எடுத்துட்டு வா. இப்ப சொன்ன பிறகு திருப்பி சொல்லுவோம். ஓம் நாராயணோ பரோ வியக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்து மே லோகாः சப்தத்வீபாச்ச மேதினி. இப்போ வந்து பக்கம் 240. ரெண்டாவது பேராகிராஃப் மேலேருந்து ரெண்டாவது. தம் ஞானாக்னி தக்த கர்மாணாம் கர்மாதௌ அகர்மாதி தர்ஷனம் ஞானம் தது ஏவ அக்னிஹி தேன ஞானாக்னினா தக்தானி சுப அசுப பலக்ஷணானி கர்மாணி யஸ்ய தம் ஆகுகு பரமார்த்ததः பண்டிதம் புதாः பிரம்மவிதः. ஓகே, வந்து இப்போ நம்ம கடைசியாக நம்ம பார்த்தது தது காரணிச்ச சங்கல்பை வர்ஜிதாக, அது ஸ்லோகத்தில் பார்த்தோம். அதுக்கு சங்கரர் பாஷ்யம் பண்ணார். அதாவது முதல்ல மனசில் ஃபேன் சுத்தம், இது வேணும் இது வேணும் இது வேணும்னு அது சங்கல்பமாகிறது. அதிலேருந்து காமம் உண்டாகிறது, காமத்திலேருந்து கர்மம் உண்டாகிறது. ஞானி வந்து கர்த்தாரம் அபி அகர்த்தாரம். ஞானி வந்து கர்மம் பண்ணினாலும் ஞானி வந்து கர்மம் பண்ணாதவன் சமம். இப்போ அவனுடைய கர்மம் இல்லை. அவனுடைய கர்மம் இல்லைன்னா காமம் இல்லை, காமம் இல்லைன்னா சங்கல்பம் இல்லை. அதனால தான் காம சங்கல்பைகி வர்ஜிதாக, அவன் விட்டுட்டான். அப்படி விட்டுட்டு வந்தவன் அவன் என்ன எப்படி பண்ணுறானா, முதா சேஷ்ட மாத்திர அனுஷ்டியந்தி. முதா சேஷ்ட மாத்திரனா ஆபாச மாத்திரம்.
அதாவது அந்த கர்மம் ஆபாச கர்மம். ஆபாச கர்மம்னா தமிழ் ஆபாசம் இல்லை, அதாவது வறுத்த கடலை மாதிரி, ரோஸ்ட் பண்ணின கடலை வந்து முளைக்காது. அதுபோல் இவன் பண்ணின கர்மத்திலிருந்து புண்ணிய பாபம் உண்டாகாது. யார் பண்ணினாலும் கர்மத்தில் 3 பலன் கண்டிப்பாக கிடைக்கும். ஒன்று வந்து புண்ணியம், இன்னொன்று வந்து பாபம். பரோபகாராய புண்ணியாய பாபாய பரப்பீடனம். மற்றவங்களுக்கு உபகாரம் பண்ணினா அது புண்ணியம், உனக்கு அக்கௌண்ட்டில் சேரும். மற்றவங்களுக்கு அபகாரம் பண்ணினா பாபம் சேரும். புண்ணிய பாபத்தில் நமக்கு நம்பிக்கை இல்லை, பலருக்கு போயிடுது. ஆனால் உங்களுக்கு டே டு டே லைஃப்பில் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம், சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், எல்லாருமே அனுபவிக்கிறோம். அதுக்கு பேர் தான் புண்ணிய பாபம். இந்த கனெக்ஷன் புரிஞ்சாதான் புண்ணிய பாபத்துக்கும் பயப்படுவான். ஒவ்வொரு புண்ணியமும் சந்தோஷத்தை கொடுத்து அது குறையும், ஒவ்வொரு பாபமும் துக்கத்தை கொடுத்து குறையும். ஓகே, இப்போ நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் போட்டுக்கோங்க. யார் செஞ்ச தப்பு அப்படிலாம் இல்லாமல் நம்மோட மிஸ்டேக் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்போது இவன் ஞானி பண்ணுறது எப்படி இருக்கான்? முதா சேஷ்ட மாத்திர அனுஷ்டியந்தி. அவன் ஜஸ்ட்டு ஃபன் அவ்வளோ பண்ணுவான், அதை வந்து சீரியஸாலாம் எடுத்துக்க மாட்டான். அவன் வந்து பண்ணிக்கிட்டே போய்கிட்டே இருப்பான். அப்படி முதா சேஷ்ட மாத்திர செயல் செஞ்சாலும் அதில் தாதாத்மியம் கிடையாது, அதில் வந்து அபிமானம் இல்லாமல் செய்வான். அப்புறம்தான் அபிப்பிராயம் வச்சுக்கிட்டு பண்ண மாட்டான், கர்மத்தை கர்மமாக பண்ணுவான், அவ்வளோதான். புரியுதா? இப்படி பண்ணுறது யாரோ சாட்சி பிரதானமாக இருந்துண்டு கர்மத்தை பண்ணுகிறவன். அவர் ஏற்கனவே 4:18 சொன்ன மாதிரி சொன்னார். இது யார் பண்ணுவார்? 2 டைப் ஆஃப் பீப்புள் சொல்கிறாரு சங்கரர். பிரவர்த்தேன சேத் லோக சங்கரார்த்தம், நிவர்த்தி தேன சேத் ஜீவன மாத்திரார்த்தம் அப்படின்றார். அப்போது கிரகஸ்தத்தில் இருக்கிறவங்க ஒரு குரூப்பு, பிரவர்த்தி குரூப்பு, அவங்க வந்து லோக சங்கரக்காக பண்ணுகிறாங்க. தேர்ஃபோர் லோக சங்கரகம் பண்ணுறது சன்னியாசி பண்ணக்கூடாது, கிரகஸ்தன் தான் பண்ணணும். நீங்கள் ஏன் சுவாமி இப்படி மடலாம் கட்டின்னு சும்மா இருக்கீங்க, ஏதாவது வாங்கன்னு நம்மளை வம்புக்கு இழுக்கிறான். அப்புறம் தான் இவன் பண்ண வேண்டிய வேலையை நம்மளை வந்து பண்ண சொல்கிறான். இருந்தாலும் நம்ம 12 வருஷம் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ இந்த சன்னியாசி எடுத்த எதுக்குன்னு நிவர்த்தேன. அவங்களும் என்ன, ஜீவன மாத்திரம், சும்மா உடம்பை பராமரித்து அவன் வந்து ஒழுங்காக இன்னொருத்தருக்கு உபத்திரம் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதான். இது நம்ம சொல்கிறது. இந்த கிரகஸ்த சந்நியாசி, கிரகஸ்த ஞானி அண்டு சந்நியாசி, இது 2 இங்கே அறிமுகப்படுத்துகிறாரு. அதுக்கப்புறம் என்ன அறிமுகப்படுத்துகிறாருன்னா, இந்த சந்நியாசி எப்படிப்பட்டவனாக இருக்கணும்? ஜீவன மாத்திரம். ஜீவன மாத்திரம்னா ஜஸ்ட்டு நம்மளுடைய கர்மத்தை வந்து குறைச்சிக்கிட்டே வந்துட்டு சாஸ்திரத்தில் பிரவர்த்தி பண்ணக்கூடியவன், லோக சங்கரகார்த்தம். ஓகே, இப்படி அவன் பண்ணிக்கிட்டே வந்தானா 2 விதமான சந்நியாசம் எடுக்கலாம். ஒரு ரூட்டு டைரெக்டாக பிரம்மச்சாரியத்திலேருந்து சந்நியாசி. அந்த பிரம்மச்சரியத்திலேருந்து சந்நியாசி வரவன் அவனுக்கு சித்த சுத்தி கம்மியாக இருந்துன்னு வச்சுக்கோ, சாதன சதுஷ்டம் இல்லைன்னா அவனுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். ஏன்னா நமக்கு வந்து இங்கே இருக்க ஆளுக்கு எல்லாருக்கும் என்ன தவிர குடும்பம் இருக்குது, அது நமக்கு நல்ல சாதன சதுஷ்டத்தை கொடுத்துரும். இப்படிதான் அது சொல்ல போகிறார் இவர், அது நம்ம சொல்லுவான். அதனால் இவனுக்கு குடும்பம் இல்லாதவன் என்ன பண்ணுவான்? விவிதிஷா சந்நியாசி எடுத்துக்கணும். எடுத்துட்டு கர்மத்தை கொஞ்சமாக பண்ணிட்டு சாஸ்திரத்துக்குள்ளார அதிகமான நேரம் இருப்பான். அதுக்கப்புறம் சாஸ்திரம் முடித்த பிறகு வித்வத் சந்நியாசி ஆகிடுவான், ஞானி ஆகிடுவான். அதுக்கப்புறம் வந்து நிஷ்டைக்காக போவான். இது ஒரு ரூட்டு. 2வது ரூட் வந்து கிரகஸ்தனே என்ன பண்ணுவான்னா சதுர்த்த ஆசிரமத்துக்கு வருவான். கொஞ்சம் கொஞ்சமாக உத்தர காலம் அப்படின்னார் பிரதான். அந்த வரும்போது இவனுடைய விஷயம் வந்து தது ஞானாக்னி தக்த கர்மானம். இந்த ஞானி பண்ணுறது வருத்த விதை மாதிரி இருக்கும், அதை பார்த்தோம். இந்த ஞான அக்னி தக்த கர்ம, ஒரு சொல்லுக்கும் பாஷ்யக்காரர் என்ன சொல்கிறார்னா, ஞானம்னா என்ன? கர்மாதவ் அகர்மாதி தர்ஷனம். ஏற்கனவே இது நமக்கு புரிஞ்சிருக்கும், இதை படிக்கும் போதே புரியும்.
கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மத்தை படுக்கிறவன் தர்ஷனம் பஷ்யதி, அவன் தான் ஞானி அப்படி சொல்கிறான். அப்போ எது ஞானம்? 2:11 ஸ்லோகம் இருக்கு இல்லையா, 11-12 2வது அத்தியாயம், அது ஞானம். புரியுதா? 4:18 ஞானம், அதெல்லாம் அங்கே சொல்லிட்டார். அந்த அந்த விஷயத்தை உள்ளவன் எவனோ அவன். இப்போ இந்த வறுகடலை அக்னியில் வறுத்தா அது விதைக்காது. ஞானி எந்த அக்னியில் விதைச்சி இது கொண்டு போகிறான் அப்படின்னா ஞானாக்னி. ஞானத்தினால அவன் ரோஸ்ட் பண்ணிட்டான் தன்னுடைய கர்மத்தெல்லாம். அவனுக்கு இனிமேல் இதுவாகாது. ஏன்னா அகர்த்தாரம் ஆத்மா அகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். ஓகே, ததி ஏவ அக்னிகி, அதுதான் அக்னி. தேன ஞானாக்னி தக்தானி, வறுக்கப்பட்ட விதையாகி ஆகிறதுனால சுப அசுப லக்ஷணானி கர்மாணி தக்தானி, அவனுக்கு பண்ணுற கர்மத்தில் புண்ணிய பாபம் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். இப்போ ஞானிக்கு புண்ணிய பாபம் கர்மா பண்ணினாலும் வராது அப்படின்னா ஞானி பாப கர்மம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். முதல்ல அது புரிஞ்சுக்கணும். சப்போஸ் பண்ணினானா கூட அந்த பாபம் அவனுக்கு வராது. இதுனா கதையாக இருக்க, ஊருக்கு ஒரு நியாயம், உலகத்துக்கு ஒரு நியாயம். என்ன சமஷ்டி கர்மத்தினால அவன் பாபம் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும். உதாரணத்துக்கு குருவை கொள்ளு அப்படின்னு சிஷியனை தேரில் உட்காந்து சொல்கிறாரு, இப்போ தான் சமயம் அடி அப்படின்னு கண்ண மூடின்னு இருக்கிறவ பார்த்து அதுவும் வில்வித்தியை கற்றுக் கொடுத்தவரை அடின்னு சொன்னால் புண்ணியமாக அது பாபம். புரியுதா? பொய் சொல்ல வைக்கிறார் தர்மரை, அது புண்ணியமா? அது பாபம். அப்போ கிருஷ்ணர் பண்ணினதெல்லாம் பாபம், ஆனால் அது பாபமாகாது. ஏன்? அந்த இன்டென்சிவ் டிஃப்ரெண்ட். உன்னுடைய சொந்த நலனுக்காக பண்ணினா அது பாபம் உண்டாகும். ஓகே, மற்ற விஷயத்துக்காக நீ அப்படி நினச்சிட்டு பண்ணுறதில்ல, நிஜமாவே அப்படி இருக்கணும். பொதுவாக எதுக்கு வம்பு? பாபம் பண்ணக்கூடாது, பாப கர்மம் பண்ணக்கூடாது. அதுதான் பெஸ்ட் மெத்தட். சுப அசுப பல லக்ஷணானி கர்மாணி தக்தானி தம் ஆகுகு, அதை தான் இங்கே சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? நிஜமான பண்டிதாகன்னு அவர் ஏற்கனவே 11 சொல்லிட்டார். என்ன சொல்கிறாரு? கதாசோன் அகதாசோன் நானு சோச்சந்தி பண்டிதாக. யார் ஒருவர் இப்போ இருக்கிறவாளை பற்றியோ போனவாளை பற்றியோ வருத்தம் இல்லாமல் இருக்கிறவன் எவனோ அவன் பண்டிதன். இப்போ நிறைய பேர் அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. அது ராகத்வேஷம், அது இது ஞானம். புரியுதா? ஏன்னா ஸோ இவ ஆத்மா பிறக்கிறதில்ல இறக்கிறதில்லன்னு ஞானத்தில் தெரியும். நான் ஜாயத்தை மிரியத்தேவா கதாச்சித்து. அந்த பண்டிதன் இங்கே சொல்கிறாரு பரமார்த்ததகா பண்டிதம் அப்படி சொல்கிறாரு. இந்த ஸ்பெஷல் ஞானி அப்படின்றார். ஏன் நிஜமான பண்டிதன் சொல்கிறாரு? அப்போ சில மக்கு பண்டிதெல்லாம் இருக்கிறதா? இருக்கு. பண்டிட் நேரு இருக்காரு, அவரு கூட பண்டிட்டுன்னு போட்டிருக்காங்க. புரியுதா? சம்ஸ்கிருத பண்டிட் இருக்காங்க. புரியுதா? நிறைய பேர் பண்டிட் இருக்காங்க. ஆனால் இந்த ஞானம் வந்தவன் தான் பண்டிட்டுன்னு யார் சொல்கிறா? சங்கரர் பரமார்த்ததகா பண்டிதம் அப்படின்னு சொல்லி புதஹா பிரம்மவிதஹா ஆகுகு, பிரம்மத்தை அறிந்தவன் அவன் ஆகிறான் அப்படி சொன்னா. அன்வயம் அதை நீங்கள் எழுதிக்கணும். யாருக்கு வேணுமோ எழுதிக்கலாம். இந்த ஒவ்வொரு ஸ்லோகத்தினுடைய கடைசியில் அன்வயம் சொல்லுவோம். அதை ப்ரோஸ் ஆர்டரில் சொல்லுவோம். அது நமக்கு சுலபமாக இருக்கும். யஸ்ய சர்வே சமாரம்பாக ஃபுல் ஸ்டாப். யஸ்ய சர்வே சமாரம்பாக காம சங்கல்ப வர்ஜிதாக பவந்தி. காம சங்கல்ப வர்ஜிதாக பவந்தி. மூணாவது லைன், ஞானாக்னி தக்த கர்மாணம் தம். ஃபுல் ஸ்டாப். லாஸ்ட் லைன், புதாஹா பண்டிதம் ஆகு அப்படின்னு சொல்லி முடித்தார். ஓகே, இப்போ நம்ம
19வது ஸ்லோகத்தை படிக்கலாம். த்யக்த்வா கர்மபலா சங்கம் நித்யத்ருப்தோ நிராஸ்ரயः கர்மண்யபி பிரவృத்தோபி நைவ கிஞ்சித் கரோதி சக. பக்கம் 240. பாஷ்யம். யஸ்து அகர்மாதி தர்ஷி. சொல்லுங்க. சக அகர்மாதி தர்ஷனாதேவ நிஷ்கர்மா சந்நியாசி ஜீவன மாத்திரார்த்த சேஷ்டசன் கர்மணி ந பிரவருத்தே யத்யபி பிராக் விவேகதः பிரவர்த்ததः. ஓகே, இந்த ஸ்லோகத்துக்கான முன்னுரை கொடுக்குறார் பாஷ்யர். அப்புறம் நம்ம மீதி படிக்கலாம். நம்ம இதில் நம்ம ஏற்கனவே 7 ஸ்டெப் ஆஃப் வேதாந்தா சொல்லியிருக்கோம். சாமானிய தர்மம், விசேஷ தர்மம், கர்மயோகம், உபாசன யோகம். இது 4 கர்ம சம்பந்தப்பட்டது. அதுக்கப்புறம் ஞான சம்பந்தப்பட்டது 2, சிரவண மனன ஞானி. இது வந்துட்டாலே ஞானின்னு பேர், அவனுக்கு பேர். சிரவண மனனம் பண்ணிட்டான். இதுக்கப்புறம் ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் நிதித்தியாசனம். அதை எம்பசைஸ் பண்ணுறார். இது இந்த 19ல் கிரகஸ்த இன்ட்ரோடக்ஷன் பண்ணுறாரு. இந்த நிதித்தியாசனம் பண்ணுறது யார் யார் எப்படி எப்படி பண்ணலான். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னா 20வது ஸ்லோகத்தை விஸ்தாரமாக கிரகஸ்தத்துக்காக டெடிகேட் பண்ணுறார். 21 சன்னியாசிக்காக டெடிகேட் பண்ணுறார். ஓகே, அப்போ நம்ம 2 பேரையுமே இங்கே நிதித்தியாசனம் பண்ண வைக்கிறது எப்படி அப்படி பார்ப்போம். முடியறதான்னு பார்ப்போம். இந்த இதில் ஒரு நம்ம ஒரு அம்மா இந்த ஃபோனில் வருமே, இது ஸ்டேட்டஸில் இது அவங்க பேசுனதெல்லாம் வருமே. ஸோ அதில் பொன்னி மாதிரியே ஒருத்தரை இது கொடுப்பாங்க, கிளாஸ் எடுப்பாங்க. அந்த இது யூடியூப்பு. ஓகே, அது செம்ம வாய்ஸ் இருக்கும். அது அப்புறம் தான் அந்த வாய்ஸில் எப்படி நிதித்தியாசனம் அப்படின்றத நாம் எப்படி சொன்னால் எப்படி வரும் அப்படின்றது இங்கே இவர் சொல்ல போகிறார். இங்கே பாருங்கள், நம்பர் 1 ஜனகர் மாதிரி விதிவிலக்கு. கிரகஸ்தத்திலே இருந்து கிரகஸ்தத்திலேயே சிரவண மனம் முடித்து கிரகஸ்தத்திலே நிதித்தியாசனம் பண்ணுறது ரேரஸ்ட் ரேர், டிஃபிகல்ட் ஃபார் ஆல். அது எங்கேயோ ஒன்று குதிரைக்கு கொம்பு முளைச்சா மாதிரி. அது கிரகஸ்த நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு சரியான சூழ்நிலை கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு என்னை விட உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன் நான். ஓகே, சரி. அதுக்கப்புறம் பிரம்மச்சாரியிலேருந்து விவிதிதா சந்நியாசி வழியாக வித்வத் சந்நியாசி. நிதித்தியாசனம் போக வேண்டியவன் வித்வத் சந்நியாசி மாத்திரம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் சங்கரர் வித்வத் சந்நியாசி. அவருக்கு நிதித்தியாசனம் தேவையே இல்லை. ரமண மகரிஷி சிரவண மனனம் பண்ணாமையே டைரெக்டாக நிதித்தியாசனத்துக்கு போயிட்டார். யாஜ்ஞவல்கியர் என்ன பண்ணார்? அவர் ஞானி, கிரகஸ்தர், 2 ஒய்ஃபு உள்ளவர். அவர் இப்படிதான் நிறைய நல்ல பணக்காரர். ஓகே, பெரிய ஆசிரமம், எல்லாமே பெரிய பெரிய இது. அப்பேற்பட்டவர் என்ன பண்ணுறாருன்னா அவர் சஜஸ்ட் பண்ணுறாரு, சதுர்த்த ஆசிரமம் கம்பல்சரி, நிதித்தியாசனம் பண்ணாமல் முடியாது. இந்த சிரவண மனன நிதித்தியாசன ஐடியா கொடுக்குறதே இந்த யாஜ்ஞவல்கியர் தான். ஓகே, மைத்ரேயி பிராமணத்தில். அதனால் அவர் சொன்ன மாதிரியே
ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டு போகிறார், நிதித்தியாசனம் பண்ண போகிறேன், மைத்ரேயி நான் நிதித்தியாசனத்துக்கு போகிறேன், துறவு கொள்கிறேன் அப்படின்னு. வேலைக்கு காஃபி டீ பால் எல்லாம் கொடுக்குறோமே, இன்னத்துக்கு போகிறேன் அப்படின்னு அவள் கேட்குறான். இல்லை, பிரம்மத்தை பிரம்ம நிஷ்டம் பண்ணணும், அதுக்காக சந்நியாசம் எடுத்துக்கணும் அப்படி சொல்கிறோம். அதை நாங்கள் லேடிஸ் எல்லாம் படிக்கக்கூடாதா? எந்த வேதாந்த வகுப்புலேயும் லேடிஸ் தான் அதிகமாக வராங்க, புரியுதா? அப்படி இருக்கும்போது லேடிஸை புறக்கணிச்சிட்டு போயிடுவீங்களா? ஃப்யூச்சரில் ஒரு ஆள் கூட கிடையாது, புரியுதா? அதில் மகா சிவராத்திரியாக இருக்கட்டும், அது எந்த சிவராத்திரியாக இருக்கட்டும், பெண்கள் தான் முதலிடமாக வராங்க. எங்களுக்கு சொல்லக்கூடாது, நீ சொல்லலாம் அப்படி சொல்லிட்டு அவர் மைத்ரேயிக்கு சொன்னதான் மைத்ரேயி பிராமணம். ஓகே, இவன் இந்த 4:20 கிரகஸ்த ஞானியை பற்றி சொல்கிறது, 4:21 சன்னியாசி ஞானியை பற்றி சொல்ல போகிறார். ஸோ இதை நம்ம படிக்க போகிறோம். சரி, எஸ்து அகர்மாதி தர்ஷி, தர்ஷினா ஞானி. 4:18 சொன்ன கர்மத்தில் அகர்மத்தில் கர்மம் சொன்னது மாதிரி சக அகர்மாதி தர்ஷனாத் ஏவ நிஷ்கர்மா சந்நியாசி. ஓகே, இப்போது கர்மத்துக்கு அதிகாரி யார் அப்படின்னா கிரகஸ்தர்கள் தான் அதிகாரிகள், புரியுதா? அந்த கிரகஸ்தன் தன்னுடைய அகங்காரத்தை குறைக்கிறதுக்கு பெஸ்ட்டு மெத்தட் கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்கிட்ட வந்தாங்க நிறைய, இந்த 2/12 முன்னாடி எல்லாருமே கல்யாணம் ஆகலை, முதல்ல போய் கல்யாணம் பண்ணி வச்சுடுறது. ஏன் சுவாமி அவ்வளோ கஷ்டமா சன்னியாசி? அது கஷ்டம்தான், ஆனாலும் கூட நீ கல்யாணம் பண்ணிட்டு போ. ஏன்னா ஊரில் அடங்காததெல்லாம் வீட்டில் அடங்கும். அந்த குழந்தை கத்தும் பாரு, வீடு கட்டும், கொடுத்துட்றேன் கொடுக்காதெல்லாம் கொடுத்துரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் அப்படியே பார்ப்பேன், உக்காரு நில்லு, அவங்க ஒரு பம்மாட்டம் ஒரு பண்ணணும், இவங்க அப்படியே பண்ணுவாங்க, புரியுதா? இல்லைன்னா அது கத்தும். அது இப்படி குழந்தையா இருக்கும்போது இப்படி பண்ணுதான், அந்த குழந்தை பெருசாகிடும், சிலது சொல்லாமல் கொள்ளாமல் போயிடும். பறந்து போனால் என்னை மறந்து போனால், அது ஒரு பாட்டு. இப்படி இப்படி ஒரு சால்வு போத்திட்டு பாட வேண்டியதுதான், படிக்கட்டில் ஏறி ஒரே பாட்டை ஒரே வீட்டை பல படம் எடுத்துட்டான் அந்த ஆள். நானும் அந்த படிக்கட்டெலாம் கவுண்ட் பண்ணுவேன். நான் அந்த சினிமாவில் இதே இந்த 2 பக்கம் இப்படி வரும், நான் அதுலேயே 2-3 படம் எடுத்திருக்கான், புரியுதா? ஒரே வீட்டில் எடுத்திருக்கான்னு அப்படி அர்த்தம். ஸ்டூடியோலையா? அதுவும் ஸ்டூடியோ தானே? சரி, அப்போல்லாம் மெத்த வீடு கிடையாது. ஜீவன மாத்திர சேஷ்டாசன். இந்த ஞானி எப்படி இருக்கான்னா ஜீவன மாத்திர கர்மங்களை பண்ணுறான். ஓகே, அப்போ வேதாந்தத்துக்கு வந்தவங்க 90% பேர் சதுர்த்த ஆசிரமத்திற்கு வருவதே இல்லை. கிரகஸ்தத்தில் போனவன் கிரகஸ்தனாகி கிரகஸ்தலையே இருந்து கிரகஸ்தனாக செத்து போயிடுறான். சாம்பார், ரசம், மோர், புரியுதா? ராமகோபாலன் எழுந்தார், 3 இருக்கு, சாம்பார், ரசம், மோர், சாம்பார் சாம்பார் சாம்பார், அப்படி இல்லை அப்படி சொல்லிட்டு உட்காந்துட்டார். நான் என்ன சொன்னேன், கிரகஸ்த இல்லை. அதுக்கப்புறம் சன்னியாசி, வானப்பிரஸ்தருக்கு சன்னியாசி இருக்கு, புரியுதா? அந்த மாதிரி இருக்கிறது இந்த டிராவலர் ஜீவா. இவன் என்ன பண்ணுறான், நிஷ்கர்மா சந்நியாசி. ஓகே, நிஷ்காமியமாக பண்ணணும். ஓகே, அப்போது என்ன பண்ணணும்னா இந்த ஷிபிருக்கு நீங்களாம் உங்களை சொல்லலை, நீங்கள் தான் ராத்திரி வச்சா கூட இப்போ கிளாஸ் கேட்டுருக்கீங்களே, அதனால் ஜீவன மாத்திர சேஷ்டன் இதுபடி கேட்குறா. வகுப்பு கேட்கணும், தொடர்ந்து கேட்கணும், புரியுதா? கேட்டுக்கிட்டே இருந்துட்டா போதும். உடம்பை பத்திரமா படுத்திக்கணும். அதுக்காக சூரிய நமஸ்கார் யோகாலாம் பண்ணி உடம்பை ட்ரிம்மாக வச்சுக்கணும். ஓகே, தர்ஃபோர் கர்மணி ந பிரவர்த்தத்தோ. இனி இவனுக்கு டிராவலர் ஜீவா கிடையாது, இவன் கிரகஸ்த ஞானி ஆகிவிட்டான். யாரு? யாஜ்ஞவல்கிய மெத்தடு மாதிரி ஆகிவிட்டான். ஓகே, குடும்ப பற்றிலிருந்து, பாசத்திலிருந்து, பந்தத்திலிருந்து. அங்கே என்ன சொன்னீங்க கோவிலில்?
இங்கே வந்து என்ன சொல்கிறீங்க, அப்படியே மாற்றி பேசுகிறீங்க. நாங்கள் நடுராத்திரியாக இருந்தால் மறந்து போயிடுவோமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இது முதல்ல தர்மத்தில் இருக்கும்போது அப்படி தான் இருக்கணும். அப்படி தான் தர்மத்திலேருந்து ஆன்மீகத்துக்கு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மைண்டு மெச்சூர் ஆகணும். புரியுதா? இப்போ யாக்ஞவல்கியர் எப்படி வெளியில் வந்தாரோ நீ ஒரு நாள் வெளியில் வரணும், அல்லது அவங்க அனுப்புறதுக்கு முன்னாடி நீ வந்துட்டேன்னா நீ உனக்கு பிராரப்தம், நல்ல பிராரப்தம். எத்யபி பிராக் விவேகதா பிரவர்த்தகா, விவேகதகான்னு போடுறார். விவேகதனா வித்வத் சன்யாசி. சும்மா வந்துடக்கூடாது, நான் வந்துடுறேன் சுவாமி உங்கள் ஆசிரமத்துக்கு அப்படின்னு. இந்த ஓல்டேஜ் ஹோம் இல்லை இது, புரியுதா? ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி நான் வந்துட்டுமா அப்படின்னு, ஓல்டேஜ் ஹோம் நடத்தும் போது சொல்கிறேன் நீங்கள் வாங்க அப்படின்னு. ஆத்ம விசார கிளாஸ் கேட்கறது இல்லை, இங்கே வந்து தங்குறாங்களாம். தங்கலாகலாம், தங்கப்படாது அப்படின்ட்டு. கிளாஸு ஒரு 100 நாள் தொடர்ந்து 5 கிளாஸு டெய்லி கேளுங்க, அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்படின்னு ஃபோனை வச்சுடுத்து. அதுலேருந்து நீ உங்கள் ஆசிரமாச்சு ஆச்சு, நாங்கள் வேலையிலே பார்த்துக்குறோம் அப்படின்னா எங்கேயாவது பார்த்துக்கோ அப்படின்னு. அதனால் இந்த விவேகதா எத்யபி பிராக் வித்யதா அப்படி சொல்கிறார். இதுதான் இந்த எத்யபி பிராக் விவேகதா பிரவர்த்தகா, வித்வத் சந்நியாசி தான் இதை வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத வந்து அவர் சொல்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம படிச்சுடுவோம். அடுத்த பேராகிராஃப். எஸ்து 240வது பக்கம். பிராரப்த கர்மா சன் உத்தர காலம் உத்பன்னாத்ம சம்யக் தர்ஷனக ஸ்யாத் ச கர்மணி பிரயோஜனம் அபஸ்யன் ச சாதனம் கர்ம பரித்யஜதி ஏவ. இது வந்து பாரு. ஓம் பூர்ணமத பூர்ணமித் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாத பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.